வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான கருவாட்டு குழம்பு கிராமத்து முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஒரு குழிக்கரண்டி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே ஒரு மூடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்திப்போம். இதோட ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கொஞ்சம் பெரிய சைஸில் 3 தக்காளி சேர்த்திக்கிங்க. சேர்த்தி நல்லா அது வதங்கி நல்லா ஜூஸியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. இப்போது நம்ம சீரகம், மிளகு, சோம்பு 1/2 டீஸ்பூன், 3மே 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோங்க. இதை நம்ம பவுட்ராக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நான் பாருங்கள், நம்ம மசாலாலாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுவும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிங்க. அதில் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கிங்க. ரொம்ப சேர்த்திடாதீங்க, கசப்பு கொடுத்துரும். அதோடையே கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்திக்கிங்க. ஒரு 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு தட்டி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 2 கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் அந்த கத்திரிக்காயும் சரிங்க, அந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்தோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கிங்க. மஞ்சள் 1/4 டீஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. அதோடு நம்ம எடுத்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, மசாலா அடித்து, அதையும் சேர்த்திக்கிங்க. அந்த மிளகு, சீரகம் அதெல்லாமே சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கலரி விட்டு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் அதோடு பிடிச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிக்சியில் வெங்காய தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்குவோம். புளி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுட்டு நல்லா காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டு எடுத்துக்கலாங்க. கருவாடு ஒரு முறை சுடுதண்ணியில் கழுவிட்டு சேர்த்திக்கிங்க. மேலே பாருங்கள், நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு நமக்கு வீட்லேயே ரெடியாகி